हरे कृष्णा 20 श्लोक பார்க்கலாம். காமைஸ்தைஸ்தர் ஹிருது ஞானா பிரபந்யந்தேன்ய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. எல்லாவித ஜடக்கலங்கத்திலிருந்தும் விடுபட்டவங்க பரம புருஷரிடம் சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. ஜட கலகங்கள் முற்றிலுமாக கழுவப்படாத வர அது பக்தியற்றவர்களாகவே கருதப்படுவாங்க. ஆனால் ஜட ஆசைகளுக்கு மத்தியிலும் பரமபுருஷரிடம் அடைக்கலம் பெறுவோர் வெளிப்புற சக்தியால் ஜட ஆசைகள்லாம் இது நம்முடைய வீடு நம்முடைய சொத்து அது எல்லாமேவும் மத்தியிலையும் பரமபுருஷன் அடைக்கலம் பெறுறவங்க வெளிப்புற சக்தியால் அவ்வளவாக கவரப்படுவதை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்தவித பற்றும் இருக்காது. சரியான இலக்கை அணுகுவதனால அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா லௌகீக ஆசைகள் இருந்தும் விடுபடுறாங்க. ஒருவர் தூய பக்தனாக எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருந்தாலும் சரி, ஜட ஆசைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, ஜட கலங்கத்திலிருந்து முக்தியை எதிர்பார்ப்பனாக இருந்தாலும் சரி, அவங்க வாசுதேவரிடம் சரணடைந்து அவரையே வழிபடணும்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்படுது. ஆகம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி திவ்ரேன பக்தி யோகேனே யஜதே புருஷம் பரம். ஆன்மீக உணர்வு இல்லாத மக்கள் ஜட விருப்பங்களை ரொம்ப சீக்கிரமே பூர்த்தி செய்து கொள்வதற்கான தேவர்களை அணுகுறாங்க. இயற்கையின் கீழ் குணங்களை ரஜோ தமோ குணங்களை இருக்கும். இதே போல ஜனங்கள் பொதுவாக பரமபுருஷ பகவானிடம் போகாம பல்வேறு தேவர்களை வழிபடுறாங்க. அதே போல் வழிபாட்டின் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க. தேவர்களை வழிபடுகிறாங்க. அற்பமான ஆசைகளால் உந்துப்பட்டவர்களாக பரம இலக்கை அடைவது எப்படி என்பதை தெரியாதவங்களா இருப்பாங்க. ஆனால் பரமபுருஷனின் பக்தர்கள் வழி தவறுவதும் இல்லை. பல்வேறு பலன்களுக்காக பல தேவர்களை வழிபடும் முறை வேதங்களில் சிபாரிசு செய்யப்படுவதனால, உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ ஏதாவது ஒரு நோய் இருந்தவங்கன்னா அவங்கள சூரியனை வழிபடும்படியும் பரிந்துரைக்கப்படுறாங்க. பரமபுருஷன் பக்தியில் ஈடுபடாதவங்க சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு இறைவனை விட தேவர்களே சிறந்தவர்கள் என எண்ணிடுறாங்க. ஆனால் பரமபுருஷரான கிருஷ்ணரே எல்லாருக்கும் எஜமானர் என்பதை தூய பக்தருக்கு தெரியும். சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆர சப பிரதத்யா. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் மட்டும்தான் எஜமானர், மற்றவர் அனைவரும் அவரது தொண்டர்கள். அதனால தான் தூய பக்தன் தனது பௌதீக தேவைகளுக்காக என்றுமே தேவர்களிடம் போறதில்லை. அவங்க பரமபுருஷரையே நம்பி இருக்கிறாங்க. அவர் எதை கொடுத்தாலும் அதை திருப்தி அடையும் செய்கிறாங்க. 21 ஸ்லோகம் பார்க்கலாம். யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தாய அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாஷாம் ஸ்ரத்தாம் தாம் ஏவ விததாம்யகம். கடவுள் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தேவர்களிடம் இருந்தும் ஜட இன்பதற்கான வசதிகளை பெற்று அதை அனுபவிக்க விரும்பினால் எல்லாருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாகவே இருக்கிறாரு பகவான். அதனை உணர்ந்து அத்தகையவங்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கிறார். எல்லா உயிர்வாழின் உன்னத தந்தையான பகவான் அவர்களது சுதந்திரத்தில் தலையிடுவதே இல்லை. ஆனால் அவர்களது லௌகீக விருப்பங்கள் பூர்த்தியாகும் வகையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறாங்க. சர்வ வல்லமையுடைய கடவுள் ஜட உலகை அனுபவத்திற்கான வசதிகளை கொடுத்து அதன் விளைவாக மாயையின் வலையில உயிர்வாளிகளை விழ செய்து ஏன் என்று சிலர் கேள்வி கேட்கலாம். பதில் என்னன்னா, பரமபுருஷர் இதே போல வசதிகளை கொடுக்கலன்னா சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமே இல்லை. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் விருப்பப்படி பூர்ண சுதந்திரத்தை
கொடுக்கிறார். ஆனால் அவர் இறுதி அறிவுரையை நாம் பகவத்கீதையில பார்க்கிறோம். ஒருவர் எல்லாவற்றையும் துறந்து முழுமையாக அவருடைய சரணடைய வேண்டும். இதுதான் மனிதனையும் மகிழ்விக்கும். சாதாரண உயிர்வாளிகள் தேவர்கள் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவங்க. அதனால தான் உயிர்வாளி தனது விருப்பத்தின் மூலம் மட்டும்தான் தேவர்களை வழிபட முடியாது. தேவர்களாலும் பரமனின் விருப்பம் இல்லைன்னா எந்த வரத்தையும் அளிக்கவும் முடியாது. முழுமுதற் கடவுளின் விருப்பம் இல்லாம புல்லும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட்டவங்க வேத இலக்கியங்களின் வழிகாட்டியதின்படி தேவர்களிடம் போறாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளை விரும்புபவங்க அதற்குரிய தேவரையே வழிபடுறாங்க. உதாரணமாக இப்போ ஏதாவது ஒரு நோயுற்று இருந்தவங்கள அவங்க சூரிய தேவனை வழிபடுமாறும் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். கல்வியை விரும்புபவங்க கல்வியின் தேவதையான சரஸ்வதியை வழிபடலாம். அழகான மனைவியை வேண்டும்னா சிவபெருமானின் நாயகியான உமாவை வழிபடலாம். இந்த விதமாக வேத சாஸ்திரங்கள்ல பல்வேறு தேவர்களை வழிபடுவதற்கான பல்வேறு முறைகள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஒரு உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட வசதியை அனுபவிக்க விரும்புவதனால அதற்கான குறிப்பிட்ட தேவரிடமிருந்து அந்த வரத்தினை பெறுவதற்கான பலமான ஆசையை பகவான் தூண்டுகிறார். அதன் மூலமா அவர் அந்த வரத்தினை வெற்றிகரமாக அடைகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேவரை நோக்கி ஒரு உயிர்வாளிக்கு இருக்கும் பக்தி மனப்பான்மையும் பரமபுருஷரால ஏற்படுத்தப்படுவதே ஆகும். கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரே எல்லா உயிர்வாளின் இதயத்திலையும் வாழும் பரமாத்மா என்கிறதுனால குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுவதற்கான ஆர்வத்தை அவரே மனிதருக்கு அளிக்கிறார். தேவர்களால அதே போல ஆர்வத்தினை ஏற்படுத்த முடியாது. பரமபுருஷருடைய விஸ்வரூபத்தின் பல்வேறு அங்கங்கள் தான் தேவர்கள். அதனால தான் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. வேத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் உருவுல தேவர்களது இதயத்திலையும் அமர்ந்திருக்கிறார். அதனால தான் ஜீவாத்மாவின் ஆசைகளை பூர்த்தி செய்ய தேவர்கள் மூலமாக அவர் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் ஜீவாத்மா தேவர்கள் ஆகிய இருவருமே பரமனின் விருப்பத்தை சார்ந்தவர்களே தான், சுதந்திரமானவர்கள் இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.